எல்லாருக்கும் வணக்கம். நான் நாட்டி நட்ராஜ். இந்த படத்தில் பேரில் தான் நடிச்சிருக்கேன். இதில் முக்கியமான ஒரு டயலாக் ஒன்று வரும், விச் இஸ் என் பேர் நட்ராஜ், நட்டியலைஸ் நட்ராஜ், என்னை எல்லாரும் கிங் மேக்கர்னு கூடுவாங்க. இது என்னுடைய கதை தான், ஆனால் இந்த படத்துக்கு நான் கதாநாயகன் கிடையாது அப்படின்னு ஒன்று வரும். அப்படி தான் இது ஸ்டார்ட் ஆகும். அந்த இந்த படத்தை நான் முதல்ல கதையை கேட்டவுடனே பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா இந்த வயசில் இப்படி ஒரு கதையை யோசித்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தெரிஞ்சும் இதை அட்டன் பண்ணுற ஹிப்ஹாப் என்டர்டெயின்மெண்ட் அவங்க அந்த என்டையர் டீமுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சுந்தர்சி சார் டீம்லேருந்து பல பேர் வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் என்னையும் அப்படி தான் சொல்லலாம், அங்கேருந்து வந்தேன், அவங்க கூட வந்தேன் நானும். ஸோ இந்த மாதிரி ஒரு புது முயற்சிகளுக்கு எப்பவுமே முனைப்பாக இருக்காங்க. ரொம்ப 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 அனுபவமான ஒரு அவுட்புட்டை நான் பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது. One of the finest film, please do come and watch in theaters. அது உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். All the very best to the entire team. Thank you so much. இப்போ ஆதி, இன்ஃபேக்ட் நேற்று நைட் நான் இந்த படத்தில் நான் நடித்ததும் இந்த படத்துக்கு டப்பிங் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது only one thing came to my mind is a hard hitting film from a soft looking and soft spoken person. இவர் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுவாருன்னு சத்தியமா தெரியாது. ஐ ஒர்க் லைக் ஒரு பவர் பிளேயர் ஆடுற ஒரு பிளேயர் மாதிரி ஒரு 3 days பண்ணிட்டு போனேன் இந்த படத்துல. வெரி ஹார்ட் ஹிட்டிங் ஃபிலிம். அண்ட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஆதி அண்ட் திஸ் டீம் இஸ் so humble. அண்ட் இவர்கிட்ட இருக்கிற டீம் ஒட்டுமொத்த பசங்களுமே they are so nice, accommodative. and one thing ரொம்ப தெளிவா சொல்லணும்னா, this guy ஆதி, he knows what he wants and he has the conviction. சரி, இது கிடைச்சது, இதுக்கு மேல நம்ம இன்னொரு இந்த மாதிரி ஒன்று எடுக்கலாம், அந்த மாதிரி ஒன்று எடுக்கலான்ற ஒரு கன்ஃபியூஷனே இல்லை. ஐ வாண்ட் அண்ட் ஐ காட் இட். அதுதான். ஸோ எலாபரேட்டா இந்த கதாபாத்திரத்தை சொல்லணும்னா, ஐ திங்க் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய கேபினட்ல இருக்கிறவங்களும் பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்களும் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ a very interesting character. and இந்த சிஎம் போலீஸார், குமரவேலு, நட்டி, அதுக்கப்புறம் கல்யாண் மாஸ்டர், ஹரிஷ், everyone, we have done a wonderful job, I think. and Sundarsi sir, thank you very much to be in front of you. and I worked in a couple of films with you. and honestly I'm looking forward to this movie. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அருமையான ஒரு யூனிட், ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, ஒரு வார்ம்த், everything is there in it. all the best for your production, hip-hop entertainment. God bless you all. முதற்கண் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம். ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும். வணக்கம் சுந்தர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக ஹாங்காங் 2-3 வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன். நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு டயர்ட். இருந்தாலும் ஆதி படத்துக்காக, படத்தை பற்றி பேசுறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன். அந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறப்போ, அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்று கேட்டாங்க, ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி இப்ப திரும்ப ஒரு படம் வரவே இல்லை என்ன அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்க எல்லாருடைய ஆனந்தத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்கு, அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னாங்க. இதுல ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர். புதுப்பேட்டை நாம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால், புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி. கொஞ்சம் அறிவுஜீவித்தனமாகவும் இருப்பாரு, ரொம்ப அன்பாகவும் இருப்பாரு, கொஞ்சம் அரலூசாகவும் இருப்பார். அதுதான் அந்த கேரக்டர், அதனால அந்த கெட்டப். இந்த படம் எனக்கு தெரிந்து, நான் படம் பார்க்கவில்லை. ஆதி கிட்டத்தட்ட ஒரு 8 மாசத்துக்கு முன்னால கதை சொன்னது மட்டும், என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பவே நான் தீர்மானிச்சேன், இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை. என்னால அடிச்சு சொல்ல முடியும். நிறைய பேருக்கு படம் பார்த்திருக்கலாம். இலக்கியத்தில் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்னு வார்த்தை சொல்லுவாங்க, மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க. இந்த படத்துல யதார்த்தம் இருக்கும், கூடவே ஒரு மாயம் இருக்கும். இது
நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். நீங்கள் படம் பார்த்த பிறகு நீங்கள் நிச்சயமா உணர்வீங்க. ஆதியை பொறுத்தவரையில ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் கம்போஸ் அவர் மியூசிக் பண்ண படங்கள், அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது. இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோசியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணா, அவர் மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு. ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இருக்கு. நான் பார்த்தேன். அது அந்த தம்பிகள் பட்டாளத்தில் என்னையும் ஒரு அண்ணனா சேர்த்துக்கோ. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு ஒரு நடிகருக்கு கேரக்டருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் எனக்கு இது கிடைச்ச கேரக்டர் எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு. நன்றி, நன்றி ஆதி, நான் மறக்கவே மாட்டேன். உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உணர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவாரு. சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வமாயிருச்சு. ஆதியோட ப்ரொடக்ஷன்ல நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும், சம்பளமாகட்டும், சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்லாமல் அவர் கேட்பாரு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா சார், ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனல் ஃபங்க்ஷனுக்கு போனா நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தை எடுத்து இங்க எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசுல உங்களுக்கு. அது ஒரு தயாரிப்பாளராக, இயக்குனராக, நடிகராக, இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னா அது போய் பொறாமையா இருக்கு எனக்குலாம் சத்தியமா. அப்புறம் நண்பர்கள் நட்டி, குமரவேல், சிங்கம்புலி, எம்எல்ஏ கூட்டு பேரே மறந்து போச்சு. அவர் குமரவேல் சாரோட பிரதர். அப்புறம் கல்யாண், விஜய் காம்பினேஷன் கிடையாது, ஹரீஷ் உத்தமன், நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன். இந்த எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணேன்னு சொல்லலாம். ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்துல. அனக்கா மட்டும் ஒரே ஒரு ஹீரோயின் நினைக்கிறேன். திரும்பியும் சொல்றேன், இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம். ஆதிக்குமே கடைசி உலக போருக்கு பின், கடைசி உலக போருக்கு முன்னு ஆதி பேசப்படுவார். இனிமே ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு இணையாக அதற்கு மேலாகத்தான் இருக்கணுமே தவிர பேக் ஒரு ஃபார்முலா பிலிமுக்கு ஆதி போகவே கூடாது. அவ்வளவு ரெஸ்பான்சிபிளா அந்த படத்தை பண்ணியிருக்காரு. முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது. அவர் டெக்னீஷியன்ஸ், கேமராமேன் அர்ஜுன், எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம், ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம். உண்மையில ரொம்ப உடம்புக்கு முடியல. கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸ்க்குள்ள ஒரு 4 கண்ட்ரி போயிட்டு வந்ததுனால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்தே ஆகணும், ஆதி பத்தி பேசணும். ஏன்னா இந்த மாதிரி படங்கள்ல எல்லாம் நடிச்சிருக்கிறப்போ எங்களால் நெஞ்ச நிமித்தி பேச முடியும். ஏன்னா ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கணுமே தவிர, பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது. அந்த விதத்துல இந்த படத்துல இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி நான் ஆதிக்கு ஒரு நன்றி சொல்றேன். விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்கிறேன். பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக என்னுடைய நண்பர், நாங்கள் 2 பேரும் யூடியூபர்ஸாக யூடியூப் ஆரம்பித்த காலத்திலே நாங்கள் ஒரு சேனல் இருப்போம். அப்புறம் விக்னேஷ்காந்த் அவங்க சேனல் ஒன்று இருக்கும். இன்னொரு பக்கம் டெம்பிள் மங்கேஷ்னு ஷாரா விஜயோட சேனல் இருக்கும். ஸோ அந்த டைம்லேருந்து இன்னி வரைக்கும் அவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிருக்காரு. ஸோ என்னுடைய நண்பர். அண்ட் எப்போவுமே எனக்கு ஏதாவது காம்ப்ளெக்ஸான கதாபாத்திரங்கள் எழுதுனா உடனே மைண்டுக்கு வருது ஷாரா தான். அண்டு சுந்தர் எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் மீசை முறுக்கு படத்தில் இவன் கேரக்டரை ஃபுல்லாக கூப்பிட்டு போவா தம்பி, இவன் சூப்பராக இருக்கான் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், சுந்தர்னாக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷாரா அவர்களை நேரில் கலைக்கிறேன். இது யாரு உருமுனது? கடைசி உலகப்போ ஆதி ப்ரோ இயக்கி நான் ஹீரோவாக நடிச்சிருக்க படம். அதாவது இந்த படத்துல ஹீரோ
ரெவல்யூஷன் ஸ்டார் விசிகாந்த் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது காரணம் 3 பேர். ஒன்று என்னை அறிமுகப்படுத்திய லோகேஷ் கனகராஜ், அப்புறம் உலகம் ஃபுல்லாக அறிய வச்ச ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ப்ரோ, இவனை நிறைய யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்ன சுந்தர் அண்ணா. இவங்க 3 பேர் இல்லாட்டி நான் இல்லை. இந்த படம் வந்து பொதுவாக ஏதாவது ஒரு ஷூட்டிங் போனால் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும், எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஆதி ப்ரோவோட ஷூட்டிங் அப்படின்னா அந்த ஓன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி. ஸோ நம்ம வந்து உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்னு கொட்டில அதில் நான் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மஞ்சள் அதிகமாக இருக்குது, ஆனால் மிளகை கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஸோ இது மாதிரி வந்து பயங்கரமாக ஜாலியாக காலையிலே வந்து சீன்றது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி அதை நடித்து, அது முக்கியமாக நட்ராஜ் அண்ணா, கல்யாண் சார் இவங்களெல்லாம் அது ஒரு கோரிய மாதிரி அழகாக பண்ணி அதை இப்போ ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ஷாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான கான்ஃபிடன்ட் வந்துடும். ஏன்னா அத்தனை வாட்டி ப்ரோ இது வேணாம் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு ஓன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாண்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். அதாவது திடீர்னு கூப்பிடுவாரு, ப்ரோ ஃப்ரீயாக இருக்கீங்களா, திடீர்னு ஒரு சீன் தொடிச்சு வாங்க இந்த வரேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து அந்த சினிமாவெல்லாம் தாண்டி. ஏன்னா நாங்கள் ஒரு அதாவது அவர் யூடியூப்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டதுலேருந்து அவர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இந்த கேரக்டர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நானே பேசிக்காக ஒரு மென்டலு, இந்த கேரக்டர் வந்து அதோட ஒரு பெரிய மென்டலு. ஸோ அதனால வந்து எனக்கு பயங்கர ஹாப்பி இந்த படத்தில் பண்ணது. நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், சித்தர் ஜீவா. அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆசையே இல்லாம ஒருத்தன் இருப்பானா அப்படின்னா வந்து அது சித்தர் ஜீவாவை தான் சொல்லணும். இப்போ வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்டா மாறி நிற்கிறார், இசையமைப்பாளர் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டரா மாறி நிற்கிறாரு. அது வாய்ப்பே இல்லை. இது மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் வந்து அதுக்குன்னே படிச்சு அதுக்குன்னு ஒரு டீமை செட் பண்ணி ப்ரோ சூப்பர் ப்ரோ தேங்க்யூ. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஆதி பிரதரை வந்து அடுத்து ஒரு பெரிய டைரக்டரை கொண்டு போகும், ஒரு பெரிய தயாரிப்பாளரை கொண்டு போகும். அந்த ஹிப்ஹாப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட்ல நானும் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நன்றி. இன்னும் கேப்ல விட்டு போகல ப்ரோ, சீரியஸாக ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்லை இது குடும்பத்தில் பார்க்கக்கூடிய படம். குடும்பம் குழந்தைங்க எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. ஸோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஹிப்ஹாப் தமிழ் படம்னு ஸோ அனைவரும் பார்க்கக்கூடிய படம். தேங்க்யூ சாரா ப்ரோ, தேங்க்யூ.